டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சரியா தூக்கம் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா புவர் ஸ்லீப் குவாலிட்டி, சரியான டைமுக்கு தூங்காதது. முக்கியமான ரீசன்ஸ் வந்து பிளட் சுகர் ஃபிளக்சுவேஷன். சிலருக்கு வந்து ரொம்ப லோ சுகர் ஆகும், சிலருக்கு வந்து ரொம்ப ஹை சுகர் ஆகும். இப்போ லோ சுகர் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து உடம்பெல்லாம் படப்படுக்கிறது, நிறைய வேர்க்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியறதுனால அவங்க வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஹை சுகர்னா ரொம்ப சுகர் ஜாஸ்தியா இருக்கும். 300-400க்கு மேல பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய யூரின் அடிக்கடி போவாங்க. ஸோ நைட்ல வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் யூரினுக்கு எழுந்துக்கிறதுனால அவங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்னால வர ஒரு காம்ப்ளிகேஷன் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். அதாவது நர்வ்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம கை காலில் உள்ள நரம்புகள் டயபெட்டிஸ்னால டேமேஜ் ஆகிறதுனால அந்த நைட்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த கால் பாதங்கள்ல குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன், எரியறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுனால அவங்களுக்கு சரியான தூக்கம் கிடைக்காது. அப்புறம் வந்துட்டு ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நல்ல ஒபிசா இருக்கிறவங்களால நேரா படுக்கும்போது அவங்களோட இந்த பெரிஞ்சல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்களை கம்ப்ரெஸ் பண்ணும் கழுத்துக்கிட்ட. நல்லா பிரீத் பண்ண மாட்டாங்க. சரியான ஆக்சிஜன் கிடைக்காததுனால அவங்களால நைட்ல சரியா தூங்க முடியாது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவங்களுக்கு புவர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இல்லைன்னா நார்மலா ஒரு அடல்ட் வந்து எவ்வளவு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 7 to 9 hours ஆஃப் அன்இன்டரப்டட் ஸ்லீப் கண்டிப்பா தேவைப்படும். இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரிங் த டே கண்டிப்பா ஆக்டிவா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்ல நல்லா தூக்கம் வரும். அப்புறம் வந்துட்டு நீங்க படுக்க போற இந்த பெட்டோ, உங்களோட மேட்ரஸ், பெட், பில்லோஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான, உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற பில்லோ மேட்ரஸ் அதுல படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அப்புறம் வந்துட்டு 1 hour பிஃபோர் பெட் கண்டிப்பா வந்து உங்களோட சோசியல் மீடியா, கேட்ஜெட்ஸ், டிவி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் 1 hour முன்னாடி நீங்க இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாவே இருக்காது. இப்போ நிறைய டிவி இதெல்லாம் பாக்குறதுனால பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருந்ததுன்னா நீங்க போய் படுத்த உடனே தூக்கம் வராது. ஸோ அட்லீஸ்ட் பெட்டுக்கு முன்னாடி 1 hour முன்னாடியாச்சும் இந்த கேஜெட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் கன்சம்ஷன் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பி ஃபிட், பி ஹெல்தி. தேங்க்யூ.